கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. ரீகாபாஹா ஷேகேரே. ஓ மாமா சாத்தானா ராதாரா சேகா பராகா சோ ரஹாசே. ஹல்லேலூயா. துதிரே எல்லாம் கூடுமே, உன்னாலே எல்லாம் கூடாதது. ஓ ராஹா ஷாபா பாபா பாபா பாபா. ஆஹா ஆஹா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ பாபா பாபா ராஹா ஷேபா கபரா. ஹல்லேலூயா. ராஹா கபரா. ஓ ராபா ஹாலா ராஹா ஷேபே கெபே கெபே. ஆமென். அப்படிங்க நம்ம சாட்சிகளை நாம் தொடர்ந்து குடிப்போம். டீம் வந்து அப்படியே இருங்க, இசை வாசிக்கிறவங்க அங்கேயே உட்காந்துருங்க. ஆராதனை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து கர்த்தரை மகிழ்ந்து மகிழ்ந்து பாடி பாடி தூச்சிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, நன்மை செய்திருக்கிறார். சொன்னது கொஞ்சம் தான், நமக்கு தெரிஞ்சதே, நமக்கு நடந்த நன்மைகளுடைய அளவு நமக்கு தெரிஞ்சதே எவ்வளவுதான், கொஞ்சம் தான் நமக்கே தெரியுது. ஏன்னா நாம் என்ன பண்ற, நாம் தேவனோடு அமர்ந்து எவ்வளவு தூரம் அமர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வெளிச்சத்துல இருப்போம். நாம் அமர்ந்த கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு நன்மைகள் கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிறார். இன்னும் அநேக நன்மைகள் நமக்கு அறியாமலே போயிருது. சோ தெரிஞ்ச நன்மைகள், சொல்லப்பட்ட நன்மைகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். எனக்கு சாட்சிகள்ல கேட்ட சாட்சிகள்ல முதல்ல பியூட்டிஷியன் கோர்ஸ்க்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிடுவோம். அநேகரை கர்த்தர் மகிமையினாலும் பான்ஸ் பவுடரினாலும் மகிமைப்படுத்துறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருங்க. தேவனுடைய சமூகம் நாம் என்ன பண்ணுவோம், சிரிச்சு சந்தோஷமா இருப்போம். ஏன்னா கர்த்தர் நன்மை செய்வதற்காக வந்தார், அவர் நன்மையும் செய்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான அலங்காரம் என்ன, தேவனுடைய மகிமையவே நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்கிறார். தேவனுடைய, அதாவது ஆதியாகமம் 2:7 ஒருத்தர் வாசிங்க. இன்னொருத்தர் சத்தமா படிங்க. போதும். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா, மனுஷனை மண்ணினால் உருவாக்கி என்னத்தை கொடுத்தாராம், ஜீவ சுவாசம் இங்க இருந்துச்சு. அவருக்குள்ள இருந்த சுவாசம், அவருக்குள்ள என்ன கொடுக்கிறாருன்னு பாருங்க, அவருடைய எண்ணம் பாருங்க. நாம ஆராதிக்க கூடும் பொழுது அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு நம்மளை குறிச்சு, அவருடைய
சிந்தனைகள் நம்மளை குறிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம நம்ம புரிஞ்சுக்க கர்த்தரை நாம் அதிகமாய் துதிக்க தொடங்குவோம். அதுதான் என்னது துதியினுடைய ஆதாரம். என்ன பண்ணிருக்கலாம்? இப்ப நமக்கு தெரிஞ்ச உதாரணத்துல இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணலாம். காத்தை எடுத்து அவர் என்ன பண்ணிருக்கலாம்? அவர் நமக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? காத்து அவர் உருவாக்குனதுதான். அவர் உருவாக்குனதுல காத்து சிறந்ததுதான் இல்லையா? சில நேரத்துல சாயந்தரம் நம்ம நிழல்ல அப்படியே சேர போட்டு உட்காந்துருக்கும் போது அப்படியே குளுமையான காத்து நம்ம மேல வந்து அடிக்கும். அப்பா அப்பா அப்படிம்போம். சிறந்ததுதான், நல்லது. சில நேரத்துல நம்ம ஊட்டியோ கொடைக்கானலோ அங்க அப்படியே போயிருக்கும் போது அது அங்க உயரத்துல வர்ற காத்து ரொம்ப ரொம்ப நல்ல தூய்மையா அப்படியே அருமையா வரும். சில அருவிகள் பக்கத்துல போயிருந்தீங்கன்னா நீங்க பஸ்ல இருந்து இறங்கி அருவிக்கு போறதுக்கு முன்னாடியே தூரத்துல இருந்து அப்படியே காத்தோட சேர்ந்து என்னவும் வரும், கொஞ்சம் சாரலும் அப்படியே கொஞ்சம் அப்படியே 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 மேல பட்டோட அப்படியே குளிர்ச்சி. அந்த காத்துல அங்க இருக்கிற அந்த தைல மரம், அது என்னது, யூக்கலிப்டஸ், என்னது தைலம், அந்த வாசமும் அது காத்துல. காத்து சாதாரணமானது இல்ல, தேவன் படைத்த காத்து. அவரு அதை எடுத்து எப்பா ஸ்பெஷலா படைச்சிருக்கேன், அப்படி வா அப்படி கொஞ்சம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணல பாருங்க. அவர் எதனால நிரப்புறாரு? தனக்குள்ள இருந்த ஜீவ சுவாசத்தை எடுத்து இந்த அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்குறாரு. எவ்வளவு எவ்வளவு பிரியமான, எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு நம்மளை அப்படி 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 படைக்கிறாரு. சாயல் யார் சாயல் வேணா கொடுத்துருக்கலாம் இல்ல, சாயல் அவருடைய சாயலாய், அவரை மாதிரியே. அவருடைய சாயல்னா என்னது? அவர் 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 யார் அப்படின்னு பார்த்தா அவர் நீதியா இருக்கிறார். he is righteous. அவர் நீதியா இருக்கிறார். அவருடைய சாயல் அப்படியே நமக்கு கொடுக்கிறார், அவருடைய நீதி. அப்புறம் அதனாலதான் பின்னாடி நம்ம என்ன படிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய நீதியா இருக்கிறோம். படைக்கும் போதும் அப்படியே வச்சு படைச்சாரு. விழுந்த பின்பு கிறிஸ்து, வந்த பின்பு கிறிஸ்துக்குள்ள அப்படி தூக்கி. நாம் எதனால பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதனால. இதான் காரணம். ஆனந்தமாய் அவரை துதிப்போம். நாம் நடனம் ஆடுவது, நடனத்துல நிறைய வித்தியாசமான நடனங்கள் இருக்குது. என்டர்டெயின் பண்றதுக்காக இல்ல. ஸ்டெப்ஸ் அழகா போட்டு இங்க பாருங்க இவ்வளவு அழகா ஸ்டெப். இது ஆனந்த நடனம். இட்ஸ் ஜாய். இப்போ எனக்கு சாட்சிகள்ல, அதாவது தவறா ஒரு பழி போடுறாங்க. அந்த டேபிளுக்கு கீழே ஏதோ ஏற்கனவே பரீட்சை எழுதின பிள்ளைகள் எதையோ எழுதி வச்சிருக்குது. நம்ம பிள்ளை அந்த டேபிள்ல போய் உட்கார்ந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, வந்து ஏதோ எழுதி இருக்குது, நீ ஏதோ பண்ண அப்படின்னு சொல்லி விசாரிக்காம என்ன பண்றாங்க, தவறான பழிய பிள்ளை மேல போடுறாங்க. இந்த சீசன்ல பிள்ளை என்ன ஜெபம் பண்ணுது? எனக்கு நான் ரிப்பீட் என்ன பண்ண மாட்டேன், எழுத மாட்டேன், கர்த்தாவே நீர் அதை பார்த்து கொள்ளும். அது என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. இந்த வெளிச்சத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்ததுனால உங்க மேல என்ன வரணும்னு அவசியம் இல்ல. சாபமோ பாவமோ நோயோ எது உங்க மேல நிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் ரிஸ்டோர் பண்ணுவார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை 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 திருப்புவார். அதை இல்லாததை போல் ஆக்குவார். ஒரு காலத்துல திரும்பி பார்க்கும் போது இவைகள் எல்லாம் நடக்காதது மாதிரி இருக்கும். எனக்கு இதே மாதிரி நடந்துச்சு. அது போன வாரம் சொன்னேன், அதுக்கு முந்தின வாரம் சொல்லியிருப்பேன். நான் திருப்பி சொல்லுவேன். இன்னும் ஒரு 1000 தடவை நீங்க வந்தீங்கன்னா 1000 தடவை நான் திருப்பி சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் செய்த நன்மை அப்படி, நன்மை அப்படி. ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு தடவை நம்ம துதிப்போம் கர்த்தரை அதே மாதிரி. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Uraba sharala rakabara haduna raba shabala raduna lebe.
ஹalleluya ஹalleluya எல்லாம் கரங்களை தட்டி ஹalleluya சந்தோஷமே ஆடலும் பாடலும் ஆரஹா ஷபா பாபா பாபா ஓரஹாலா ரபா ஷபா கபரகா ரபா ஓரஹா ஷெபே லிபாங்கபா Hallelujah, Rabba Baba 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 Raha Sharala Banka Baragadura Balara Baragadura. Amen. Thank you, Jesus. Ora Bala Rabba Kabara Halara Rebala Masha Baragadura Balara Baragadura Balara. Amen. Amen. ஆமென் ஆமென் ஆமென். ரோமர் 8 எடுங்களேன். ரோமர் 8 எடுங்க. ரோமர் 8ல நேத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, யார் கையிலயும் நேத்து பெருசா பாட்டு புக் கிடையாது. நாங்க கார்ல போயிட்டு வரும்போது பிள்ளைகள் மீது கர்த்தர் வைத்திருந்த கிருபையினுடைய ஒரு ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன பாட்டு, என்ன ஞானம், என்ன, அதாவது நேத்து நானும் என் மனைவி முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சில பேருக்குள்ள இருந்து வெளிப்பட்ட நேச்சுரல் மியூசிக்கல் விஸ்டத்தை நேத்து நாங்க பார்த்தோம். சில சில கார்ட்ல இருந்து சில கார்ட்ல சில ஸ்டான்ஸா ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு பாட்டுல ஒரு ஸ்டான்ஸா இங்க முடியுதுன்னா, உதாரணத்துக்கு டீல முடியுதுன்னா, இன்னொரு பாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல டீல அது ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்த நோட்டும் அதுல இருந்த நோட்டும் அங்க அப்படி ஸ்டார்ட் ஆகும். நல்ல இசையில கொஞ்சம் தேர்னவங்க அதையும் கனெக்ட் பண்ணி பாடுவாங்க. நம் பிள்ளைகள் நேத்து அப்படியே பாடிச்சு, பாட்டு புக்கு இல்லாம. இப்ப கையில பாட்டு புக்கு வச்சு உருட்டுறதுனால கொஞ்சம் அப்படியே தடுமாறுது. ஏன்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஆஹா இவன் வேற என்னமோ நம் பிள்ளைகளுக்கு பாட்டு புக்கு என்னன்னு இல்லை, தேவையில்லை. அதனால பாட்டு புக்கு மூடி வச்சிருங்க. உங்களுக்குள்ளேயே நல்ல பாட்டு வரிகள் எல்லாம் மனப்பாடமா இருக்கு அப்படிங்கறது நேத்து எனக்கு நாங்க ஆனந்தப்பட்டு மகிழ்ந்து கொண்டே வந்தோம். என்ன கிருபரா, இது வரைக்கும் வெளிப்படாத கிருபையெல்லாம் நேத்து வெளிப்பட்டுச்சு. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன், கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இது தேவனுடைய ஞானம். இந்த வாரத்துல நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டே வருகிறோம். வளர்ச்சியை தொடர்ந்து க்ளோஸா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வர்றோம். எதனால அப்சர்வ் பண்றோம்னா, நாம் அந்த வளர்ச்சிக்காக கர்த்தருக்கு நாம் என்ன பண்றோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்துல நம்ம பிள்ளைகள் மத்தியில நான் பார்த்த ஒரு வளர்ச்சி, பொறுப்பு நல்ல ஆழமா வேர் பிடிச்சிருக்கு. பொறுப்பு, சின்சியாரிட்டி, அதாவது தனக்கு அதாவது யாராவது சொல்லி ஒருவர் செய்து கொண்டே இருந்தால் அவங்க எந்த இடத்துலதான் இருக்காங்க, நீ ஏதாவது சொல்லு நான் செய்யறேன், நீ சொல்லலைன்னா என்ன நாமையா உட்காந்துருப்பேன். இந்த வாரத்துல நான் சாட்சியா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வாரத்துல பிள்ளைகள் தானா காரியங்களை எடுத்து போட்டு செய்ததை இந்த வாரத்துல கர்த்தர் என்னை பார்க்க செய்தார். நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்னா இது குமாரனுக்கு உண்டான ஒரு குவாலிட்டி, குமாரனுக்கே உரிதான குவாலிட்டி. ஏன் வீடு யாரோடது, எதனால குமாரர்கள் ஆக்குறாரு, குமாரர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு இல்லையா. பூமி யாருது, நம்து. ஏன் அவர் படைச்சு நமக்கு கொடுத்து குமாரர்கள் அப்படின்னாரு. அப்போ இந்த பூமியின் மீது பொறுப்பாய், பொறுப்போட நாம் யாருன்னு அறிஞ்சு இந்த பூமியின் மீது ஆளுகை செலுத்த வேண்டிய கடமை யாரோடது, நம்மளோடது. அது அந்த பொறுப்பு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இன்னொரு காரியம் நன்றி சொல்றேன்னா, நேத்து மோனிஷாவும் நம்ம கோமதி சிஸ்டரும் பேட்டிங்ல இறங்கி 4 runs மோனிஷா அடிச்ச ஒரு 4-5 ரன்னு. அதை ஏன் இங்க நீங்க சொல்றாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா அதாவது பேட்டையே பிடிக்காம பசங்களுக்குலாம் இது ரொம்ப சாதாரணமா இருக்கும். நாங்க சின்ன வயசுல இருந்து விளையாண்டதுனால என்னடா இது ஒரு 4 ரன் அடிச்சது நீ பெருசா இதுன்னு பேசுவியா அப்படின்னு சொல்லி மனசுல தோணும், பசங்களுக்கு தோணும். ஆனா 30 வருஷமா பேட்டே பிடிக்காம புதுசா ஒரு நாள் பேட்டை எப்படி பிடிக்கிறது தெரியாம ஒரு 4 ரன் அடிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு 4 ரன்னு. இதுல என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா, வாழ்க்கை எந்த டைம்லயும் புதுசா துளிர்க்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கு.
இவ்வளவு நாள் வாழ்க்கையே பார்க்காத அல்லது எந்த ஒரு புது இலையும் துளிர்க்காத நிலையில ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது புதுசாய் ஒரு இலை துளிர்க்க, ஒரு பச்சை இலை வர, அதுல இருந்து ஒரு கிளை வர வாய்ப்பு என்ன இருக்கு? இருக்கு. அதுதான் இங்க நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம். நாம் நன்றி சொல்லுகிறோம். நம்மள எந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாரு? நாம இருக்கிற பொசிஷன் எப்படி இருக்கான்? இந்த வாரத்துல புதுசா கிளைகள் துளிர்க்க வாய்ப்பு, பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அந்த இடத்துல வச்சிருக்கிறார். வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படிங்கிற இடம், மரணம் அப்படிங்கிற இடத்துல நாம இல்ல. எந்த இடத்துல இருக்கோம்? ஒரு புது ஸ்கில் உங்களுக்குள்ள இருந்து உருவாகி வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல என்ன இருக்கு? இருக்கு. அதான் இப்ப நம்ம அந்த ஹோப் நமக்கு இருக்கு. ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கான, அது நடக்கிறதுக்கான, அது வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல இருக்கு. அதுதான் ஜீவனுள்ள தேவனை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கு ரோமர் அந்த சரி ஆமா ரோமர் 8 வர மார்க் 5:25 ஒருத்தர் படிங்க. மார்க் 5:25. படிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. படிங்க, தொடர்ந்து படிங்க. அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகியும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய ஊரை நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தார். Praise the Lord. Praise the Lord. அப்பா, நீ பேசும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுக்கு வெளிப்பாடுகளை தருகிற தேவன். உங்களுடைய பிரசன்னம் வெளிப்பாடுகளை தருகிறது. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவர், உங்களுடைய பிரசன்னம் நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு பலத்தின் மீது பலனடைய கிருபை செய்யும். தேங்க்யூ லார்ட். இவர்கள் நிமித்தம் இவர்களுடைய ஃபேமிலி அரானா ஷெபோ ராகு காட்டலா ரேயா சடா இவர்கள் கர்த்தாவே உம்முடைய தூண்களாய், கற்பாறைகளாய், லைக் அ ஸ்ட்ராங் ஃபோர்ட் இவர்கள் கர்த்தாவே. உம்மை போலவே இவர்கள் இங்க இருக்கிறார்களே, உங்களுடைய வசனம் மாற்றுவதாக, உங்களுடைய பிரசன்னம் மாற்றுவதாக, உங்களுடைய வல்லமை எங்களை தொடுவதாக நன்றி சொல்கிறோம். உண்மை எல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓ ராபா ஷேராலா ராஹா சேகே ரிபா டோ பிராஹோ நன்றி சொல்கிறோம். அப்பா, இவர்களோடு போராடுகிற சிந்தனைகளை இவர்களை விட்டு விலகுவதாக. சரீரத்தில் இவர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் அமைதலாக இருப்பதாக. இவர்கள் நிமித்தம் இவர்கள் குடும்பத்தில் நடக்கிறதான காரியங்கள் அமைதல் அடைவதாக. நேகாரா நீண்ட நாள் தேடிக்கொண்டிருந்த பதில் இவர்களுக்கு கிடைப்பதாக கர்த்தாவே. நீர் சாந்தப்படுத்தும், நீர் பலப்படுத்தும், சமாதானம் உண்டாவதாக இயேசு நாமத்தில். ஆமென், ஆமென். இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஒரு அம்மா 12 வருஷமா அந்த அம்மாவுக்கு என்ன உண்டாகுது? உதிரப்போக்கு உண்டாகுது. 12 வருஷமா, 12 வருஷம். இப்போ நமக்கு சில நேரத்தில் சின்ன வயசுல பென்சில் சீவும் போத பிளேட்ல கை என்ன ஆகும்? சின்ன நானும் ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்க அப்பா புது பிளேடு வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் திருடிட்டு போயிருந்தேன் ஸ்கூலுக்கு.
புதுசா கடகடன் ரொம்ப ஷைனிங்கா இருந்துச்சு. டோபாஸ் அப்படின்னு பிளேடு வரும் அந்த காலத்துல. அதை 2 பிளேடு எடுத்து பேக்குள்ள போட்டு போயிட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டேன். எதுக்கு தான் நான் அந்த பிளேடு எடுத்து பேக்குள்ள போட்டு ஸ்கூலுக்கு போறேன்னு தெரியாது. திருட்டு புத்தி. எவனாவது பிளேட் எடுத்து பேக்குள்ள போட்டு கொண்டு போனான். பேக்குள்ள அது புக்குக்கு நடுவில் இருக்கு. அந்த கோடு இன்னும் இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு கோடு தெரியும் எங்க விரல பாத்தீங்கன்னா. ஏதோ போட்டு புக் எடுக்கும் போது உள்ள போட்டு கோடு ரணமா விழுந்து போச்சு. பெரிய கோடு பேனு பொழந்துருச்சு இந்த இடத்துல. ஏன்னா புது பிளேடு இப்படி போட்டு இழுத்த என்ன ரத்தமா போகுது. இப்போ இந்த மாதிரி ரத்தம் ஒரு நாள் ஃபுல்லா போச்சுன்னா என்ன ஆகும்? 2 நாள் ஆச்சுன்னா, 3 நாள் ஆச்சுன்னா, 4 நாள் ஆச்சுன்னா கஷ்டம் இல்ல. இந்த அம்மாவுடைய பிரச்சனை, இந்த அம்மா உடம்புல இருந்து 12 வருஷமா ரத்தம் போய்கிட்டே இருக்கான். ரத்த போக்குள்ள ஒரு ஸ்திரீ. யோசித்து பாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது? ஆஸ்பத்திரிக்கு போகுது. அதுக்கு தெரிஞ்ச அந்த அது வாசிங்க. அநேக வைத்தியர்களால், 1 2 இல்ல. இப்ப நமக்கு பொதுவா ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு நிறைய பேர் ஆஸ்பத்திரி அட்ரஸா சொல்லுவாங்க. அங்க போய் பாருங்க, அவரு உங்களுக்கு கொடுப்பாரு அடிப்பாங்க. அங்க போய் மருந்து வாங்கி அங்க போய் உட்காரணும், வெயிட் பண்ணணும், அவரு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும், அவர் ஒரு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாரு, அந்த மருந்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து சும்மா இல்லை, அந்த மருந்தை நம்ம உடம்புல ஒரு 4-5 நாள் சாப்பிட்டு உடம்பு டயர்டாகி இதாகி அப்புறம் கொஞ்ச நாள்ல தெரியுது அந்த அம்மாக்கு இந்த மருந்து வேலை பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்த காசு, பயண காசு வேஸ்ட், போய் வெயிட் பண்ண டைம் வேஸ்ட், அவர்கிட்ட செலவு பண்ண காசு வேஸ்ட், அவரு மருந்துன்னு ஒண்ணு வாங்க சொன்னாரு, அது இருக்கிறது எல்லாத்துலயும் வேஸ்ட். எப்படின்னா, ஒரு நாள் ஏதோ டூருக்கு போறேன்னு போய் புதுசா டூருக்கு போகும்போது அங்கங்க சுத்தி காமிப்பாங்க. சுத்தி காய்க்கும் போது அதை வாங்க இதை வாங்குவாங்க. அந்த ஊருக்காரன் இது வாங்குங்க நல்லது, அது வாங்க நல்லதுன்னு எங்க வீட்டுல எக்கச்சக்க தைலம் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு தைலமும் 2000 3000 அவங்க வித்துருக்கானுங்க. அதில் வாங்கிட்டு வந்து அது சும்மா வெறும் பாசம் மட்டும் வருது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த அம்மாக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். மருந்தெல்லாம் ஒரு 4 நாள், இப்போ 10 நாள் மருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. 2 நாள் போட்டவுடனே தெரிஞ்சிடும் என்னது அந்த மருந்து வேலை பார்க்கல, மருந்தும் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அந்த மாதிரி இந்த அம்மா 12 வருஷம் அனுபவிச்சிருக்கு. யோசித்து பாருங்க. ஏதாவது வாங்கி வீட்டுல வேஸ்டா கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? சலிப்பா இருக்கும். ஏன்னடா வாழ்க்கையில போற இடத்துல எல்லாம் ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு என்ன தோணும்? மனசு ஃபுல்லா எதுல நிறைஞ்சிருக்கும்? ஏமாற்றத்துல நிறைஞ்சிருக்கும், தோல்வியில நிறைஞ்சிருக்கும். இது ஒரு நாள் 10 நாள் 2 நாள் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம பசங்கள்லாம் பரீட்சை, ஸ்கூல்ல நடக்கிற பரீட்சை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எப்ப முடியும் இந்த பரீட்சை எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு வெறி வரும் தெரியுமா? ஒரு விரக்தி வரும். ஒரு ஐயோ 10ஆம் தேதி வந்துச்சுன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவோமா, 10ஆம் தேதி வந்துச்சுன்னா நான் ஃப்ரீ. இந்த நாள் அதாவது ஒருத்தருக்கு தொடர்ந்து உடம்பு சரியே ஆகலன்னு வச்சுக்கோங்க, மனசு வெடிச்சுட்டு இருக்கும். அது நம்ம ஆஸ்பத்திரி போய் பார்த்தா தெரியும், அல்லது போராடிட்டு இருக்கவங்களை பார்த்தா தெரியும். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஹோப்பே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேதனையை அப்படியே போறம்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி போராடிட்டு இருக்க போராடி எப்படியாவது சார் என் பிள்ளைக்கு சரியாமா எப்படியாவது சார். இந்த அம்மா அப்படிப்பட்ட ஒரு வேதனையில இருக்குது. இந்த அம்மா வேதனையில என்ன பண்ணுது? கர்த்தரை இயேசுவை குறிச்சு கேள்விப்படுது. அது வாசிங்க. வசனம் எத்தனை சொல்லுங்க? வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். இங்க பாருங்களேன், அதாவது 12 வருஷம் வேதனைப்பட்டு நம்ம ஆக்சுவலா கடுமையான பலவீனத்துல வந்துருச்சு. ஒரு பலவீனம் என்ன உண்டாயிருச்சு? செலவு பண்றதுக்கு காசு இல்ல. எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? வித்து கொடுத்து செலவு பண்ணி முடிச்சாச்சு. 1, சரீரத்துல என்ன இல்ல? பலன் இல்ல. 2, 3வது நம்பிக்கை. உலகத்துல என்னை விடுதலையாக்க யாருமே இல்லையா அப்படிங்கிற இடத்துக்கு என்ன வந்துடும்?
நம்பிக்கை வந்துடும். ஆனா இயேசு கிறிஸ்துவை இவங்க என்ன பண்றாங்க? கேள்விப்படுறாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. கேள்வினாலே என்ன உண்டாகுமா? கேள்வினாலே விசுவாசம் உண்டாகும். கேட்க கேட்க என்ன உண்டாகும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்க கேட்க இருதயத்துல என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். ஏன்னா நம்ம சாட்சிகளை அதுக்கான விளைவுகளை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு என்ன உண்டாயிருக்கு? இப்போ என்ன உண்டாயிருக்கு? எனக்கு இந்த தீமை என் வாழ்க்கையில நடக்க அல்லது என் வாழ்க்கையில இருக்க இந்த தீமைக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நாம வந்திருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார். இதை கேள்விப்பட கேட்டுக்கொண்டே இருக்க நமக்குள்ள பலன் உண்டாகுது. அந்த மாதிரி இந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாயிருக்குது. இந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். இப்போ யாருமே இந்த அம்மாக்கு என்ன சொல்லல நீ போய் அவருடைய வஸ்திரத்தோடு சுகமாயிரும் சொல்லல. இந்த அம்மாக்கு அது கேட்க இந்த அம்மாக்கு என்ன தோணுது? வஸ்திரத்தை தொட்டால் சுகமாயிருவேன், வஸ்திரத்தை தொட்டால் சுகமாயிருவேன். அதேதான் நமக்கும். இயேசு கிறிஸ்துவை கேட்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் கேளுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறித்து கொஞ்சம் கேளுங்க. அவர் கொண்டு வந்த நீதியை குறித்து கொஞ்சம் கேளுங்க. கேட்க உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? பலத்தினுடைய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். விடுதலைக்கான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு தோணும். அறிக்கை செய்யுங்க, முடிஞ்சிச்சு, மாறும். ஏன்னா இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால் அறிக்கை செய்வனுக்கு என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. இந்த அம்மா கேள்விப்பட்டு தொட்டால் சொஸ்தமாவேன் என்று இந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? சொல்லி பேசிக்கிட்டே போகுது. என்ன பேசிக்கிட்டே போகுது? வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன், வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். இப்ப பாருங்களேன், நம்ம முதல்ல படிச்சோம்ல, முதல்ல அவர் நமக்கு அவருடைய சுவாசத்தையே என்ன பண்ணார்? தந்தார் இல்லையா? இப்போ இந்த அம்மா வந்து தொட்டு சுகமாக இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்துல அன்னைக்கு வரலன்னா இந்த அம்மாவால போய் அதை பண்ண முடியுமா? நான் தொட்டால் சுகமாவேன்னு சொல்லிட்டு. இப்பொழுது நாம் ஓடி ஒளிந்து கொள்ள அல்லது நாம் ஓடி போய் தங்கி ஜீவன் அடைவதற்கு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு குமாரனை அவர் என்ன பண்ணிட்டார்? ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த அம்மா அதை அனுபவிக்குது. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த வல்லமையை பாருங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த அம்மா போய் என்ன பண்ணுது? அவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை என்ன பண்ணுது? தொடுது. தொட்ட மாத்திரத்துல 12 வருஷமா பிரச்சனையா இருந்த காரியங்கள் என்ன பண்ணுது? நின்னத சுகமானது. அந்த அம்மா உடனே என்ன பண்ணுது? இது எப்படி பாசிபிள்? இது எப்படி நடக்கும்? இயேசு கிறிஸ்து உருவாக்கின சரீரம், இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட சரீரம். நாம் காண்பவைகள் எல்லாம் ஒரு காலத்துல என்னவா இருந்துச்சு? இப்போ உதாரணத்துக்கு உருவாக்கப்படும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறதுக்கு முன்பாக வெளிச்சம் எங்க இருந்தது? இந்த பூமி ஒழுங்காகட்டும் அல்லது மரங்கள் செடிகள் எல்லாம் வருவதாக நம் காண்பவைகள், அந்த மரமும் அந்த செடியும் இந்த இதுவும் எல்லாம் வருவதற்கு முன்பாக எங்க இருந்தது? எல்லாமே தேவனுடைய எண்ணத்துல இருந்தது, வார்த்தையின் மூலமாய் வெளியே வந்தது. இந்த சரீரம் யாருடைய?
யாரினால் உருவாக்கப்பட்ட சரீரம். அதனால இந்த சரீரத்தை இன்ஸ்டன்டா சுகமாக்குவதற்கு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவருடைய வல்லமையால இது நடக்க முடியும். அதனால இது என்ன நடக்குது? தொட்ட மாத்திரத்துல என்ன உண்டாகுது? அது திருப்படிங்க. வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவளுடைய சரீரத்துல உணர்ந்தார். உங்களுக்கு அது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, சில நேரம் நம்ம தீர்க்க முடியாத சிக்கல்ல போய் சிக்கியிருப்போம் இல்ல. நான் ஒரு காலத்துல சிக்கியிருக்கேன். நீங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. நம்ம யோசித்து பார்த்தா எப்படா இது வெளியே வரும், நடக்குமா நடக்காதா, தீர்க்க முடியாத சிக்கல். நம்மளே தான் அதை என்ன பண்ணிருப்போம். இப்போ இங்க பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தொட்ட மாத்திரத்துல என்ன உண்டாயிருச்சு? சுகம் உண்டாயிருச்சு. யாருமே அவர்கிட்ட என்ன கேட்கல, ஏமா இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண, புத்தி இல்லாம அங்க போய் இங்க போய் எல்லா காசையும் தோத்துட்டியம்மான்னு சொல்லி அந்த இடத்துல யாருமே சுகம் கொடுப்பதற்கு முன்பாக யாராவது கேட்டாங்களா? சுகம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக யாராவது நீதிகரித்தார்களா? நீதிகரித்தாங்கன்னா என்னது? உனக்கு இது தேவைதான், உனக்கு இவ்வளவு நாள் பண்ணல, உனக்கு இது அவசியம்தான், 12 வருஷம், ஐயோ கொஞ்சம் ஞானம். சில நேரத்துல நம்ம இதெல்லாம் எங்க கேட்க முடியும்? எங்கேயாவது போய் தீர்வுன்னு போய் நின்னுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம போய் கேட்க வேண்டியது இருக்கு. எங்கேயாவது போய் தீர்வு, இவ்வளவு நாள் இருந்தியா என்கிட்ட வந்தியா, இவ்வளவு நாள் இருந்தியா பண்ணியா, இவ்வளவு நாள் நீ இதை பண்ணியிருந்தா உனக்கு இப்படி நடந்திருக்குமே, இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டிய, இவ்வளவு நாள் நீ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருந்தா இந்நேரம் உனக்கு என்ன பண்ணிருக்கலாம், 40 சவரன் நகை நீ சேர்த்து வச்சிருக்கலாமே, நீ கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னும் பண்ணாம விட்டியே. அதெல்லாம் என்னது? இந்த இடத்துல 12 வருஷமா இப்படி அனுபவிச்சு ஒண்ணுமே யாருமே கேட்கல. தொட்ட மாத்திரத்துல இதே ரியாலிட்டி தான் நமக்கும் இன்னைக்கு நமக்கு இது என்னவா இருக்கு? அவைலபிளா இருக்கு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கேள்விப்படணும். இயேசுவை குறித்து என்ன பண்ணணும்? டைம் எடுத்து கேள்விப்படணும். கேள்விப்படுறதுல என்ன? காதுக்குள்ள அவரை பத்தி அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை எடுத்து உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே வசனத்தை, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இயேசு யார், எதற்காய் வந்தார், இதை கேள்விப்பட்டு இது காதுக்குள்ள போக போக உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும், பலன் உண்டாகும், பேசுவீங்க. இது என் வாழ்க்கையில என்ன பண்ணாது? இருக்காது. இந்த போராட்டம் என் வாழ்க்கையில இருக்காது. இந்த காரியம் என்னோடு இனி யுத்தம் பண்ணாது. நான் இனி இந்த எகிப்தியனை என்ன பண்றது இல்ல, காண்பதில்லை அப்படிங்கிறது. அந்த அறிக்கைகள்லாம் உங்க வாயில என்ன வரும். இது வரைக்கும் துளிர்க்காத இலைகள் என்ன பண்ணும்? துளிர்க்கும். வாழ்க்கையின் ஜீவனை நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? காண்பீர்கள். இந்த அம்மா பார்த்துச்சு. இந்த அம்மா கூட இருந்த மக்கள் எல்லாம், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, கிராமத்து மக்கள் எல்லாம் இந்த அம்மா பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? 12 வருஷமா ஒரு ஏத்து வீட்டுக்காரங்க இந்த அம்மா பார்த்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மா பத்தி எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்திருப்பாங்க? நம்மள 12 வருஷமா தோல்வியிலே ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளை பார்க்கும் போதே அது எப்படி பார்க்கும்? உதாரணத்துக்கு 2 மேட்ச் தோத்துட்டோம்னு ஒண்ணு நம்மளை எப்படி பார்ப்பாங்க? இது என்னது? இது உலகம் இல்ல. யோசித்து பாருங்க. 2 மேட்ச் நம்ம இளம் வயதுக்காரங்களா இருக்கனால நம்மளுடைய இளம் வயதினுடைய எக்ஸாம்பிள் வச்சு பேசுவோம். 2 கிரிக்கெட் மேட்ச் தோத்துட்டோன்னு 2 ஓவர், ஒரு பால் சரியா போல, ஒரு கேட்ச் மிஸ் பண்ணணும்னா நீ பால் போடாத, ஏன்ட்ட கூட நான் பால் போடுறேன் அப்படிமோ இல்ல ஒரு ஓவர் சரியா போடல அல்லது ஒரு பால் சரியா போடல, நீ போடா வேணாம். 12 வருஷம் தோத்து போயிருந்தா இந்த உலகம். இப்போ சில நேரம் மக்களுடைய பார்வையில நமக்கு என்ன தெரியுது? அவர்கள் நம்மளை குறித்து என்ன நினைத்து வைத்திருக்கிறாங்கிறது நல்லா தெரியும். அல்லது மக்களுடைய அணுகுமுறையில நல்லா தெரியும். அல்லது மக்கள் வாங்கிட்டு வர்ற காரியத்துல ரொம்ப
சுற்றி 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 மக்கள் என்ன நினைச்சு கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த 12 வருஷம் இந்த அம்மாவுடைய தெருவுல வாழ்ந்த மக்கள் இந்த அம்மாவை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ஹோப் அவங்களால நினைச்சிருக்க முடியுமா? இயேசுவை குறித்து புரிந்தவர்களால் மட்டும்தான் என்ன 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 பேச முடியும்? நம்பிக்கையை பேசவே முடியும். ஏன்னா இயேசு அல்லாமல் இந்த உலகத்துல என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. இப்போ இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டதுக்கு யார் காரணம்? இயேசுவை குறித்து என்ன பண்றாங்க? கேள்விப்படுகிறார்கள். அதனாலதான் இயேசுவை குறித்து கேட்கறது என்ன பண்றது ரொம்ப முக்கியம். இதே அதிகாரத்துல தொடர்ந்து படிச்சீங்கன்னா படிங்க. இன்னொரு பொண்ணு இருக்கு இதே அதிகாரத்துல பின்னாடியிலே. அது 12 வயசு பொண்ணு. 40வது வசனம், 41, 42. முப்பத்தஞ்சு படிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடப்படாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். இதனுடைய ஸ்டார்டிங் எங்க வருதுன்னா 23வது வசனத்துல வருது பாருங்க. 23வது வசனம் படிங்க. குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இது ரெண்டாவது விஷயம். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். 12 வயசு பொண்ணு என்ன பண்ணிருச்சு? உடம்பு சரியில்லாம இருக்குது. அவங்க 23ஆவது வயசுல போறது அவங்க அப்பாவா? என் குமாரத்தி 23வது வயசுல போடுறது. 23வது வசனத்துல என் குமாரத்தி மரண அவஸ்தை. அவங்க அப்பா அந்த குமாரத்திக்காக விசுவாசிச்சு போறாரு. இயேசு இந்த அம்மா சுகமாயி, இந்த அம்மா அப்பதான் சுகத்தை உணருது. இயேசு யாரு வல்லமை புறப்பட்டு போனது, யார் என்னை தொட்டார் அப்படின்னு கேட்கிறார். கூட இருக்கவங்க, ஐயா உண்மை இவ்வளவு பேர் நெருக்கி பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இயேசு போற இடத்துல எல்லாம் கூட்டம் நெருங்குது. ஏன்னா இயேசு கிட்ட போனா சுகமாயிருவோம், இயேசு கிட்ட போனா விடுதலை வந்துடும். யார் என்னை தொட்டா வல்லமை புறப்பட்டு போனதை நான் கண்டேன் அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த அம்மா பார்த்து, இந்த அம்மா சொல்லுது உடனே, ஓகே நீ சுகம் பெற்றாய் அப்படின்னு இந்த அம்மா வாசிக்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா இன்னொரு கூட்டம் வந்து சொல்லுது, உங்களுடைய குமாரத்தி மரிச்சிட்டா. போதகரையா நீ தொந்தரவு பண்ற? இயேசு புறப்பட்டு வராரு. இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம நாடகம் போடுறோம். எல்லாத்துக்கும் இதனுடைய வசனங்களும் இதனுடைய காரியங்களும் ரொம்ப அத்துப்படி. அது மத்தியில பிரமாதமா நடிச்ச பெரிய பெரிய விசுவாசிகள் நம்ம மத்தியில இப்பொழுதும் அமர்ந்து இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள போய் சுகப்படுத்துறாரு. இப்போ
இந்த 12 வயசு குழந்தை சுகமாச்சு இல்ல, இது மரித்த குழந்தை. இதனால விசுவாசத்தை என்ன பண்ண முடியுமா? பிராக்டிஸ் பண்ண முடியுமா இந்த மரித்த குழந்தையால? ஆனா இதற்காக விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணது யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பா போய் நிக்காவிட்டால் இந்த குழந்தைக்கு என்ன வந்திருக்காது. மரித்ததோடு மரித்ததை என்ன பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அந்த குடும்பத்தை என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். உங்களுடைய ஜபமும் உங்களுடைய விசுவாசமும் நீங்கள் அவர்களுக்காய் நிற்பதும் விசுவாசத்தில் நிற்கிறதும் அவர்கள் என்ன பண்ணும், மரணத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும். விடுதலையாகி வந்த பின்பு அவர்கள் என்ன கேட்க ஆரம்பிக்கணும், இயேசு கிறிஸ்து குறித்து கேட்க ஆரம்பிக்கணும். அவர்கள் கேட்க கேட்க அவர்கள் பேச பேச அவர்களுக்கு ரட்சிப்பு. ஆனா கேட்க முடியாத இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா உங்களுடைய விசுவாசம் என்ன, அவங்க என்ன பண்ண முடியும், கொண்டு உள்ள கொண்டு வர முடியும். ஸோ நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ரோமர் 8ல ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு தந்திருந்தால் இதெல்லாம் இலவசமாய் கொடுக்க மாட்டாரா? இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். ரோமர் 30:31 வரும் நினைக்கிறேன். 8:31 சொல்லு. ஆ 32 படிங்க. அப்படியே போட்டிருக்கு. இலவசமா அருளாது இருப்பது எப்படின்னு போடல. ஆங்கிலத்தில் யார் ஒருத்தர் படிங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஃப்ரீலி அப்படின்னா என்னது? மற்ற எல்லாவற்றையும் இதோடு கூட இலவசமாய் கொடாமல் இருப்பது எப்படி? இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல சில நேரத்துல சில டிரான்ஸ்லேஷன்ஸா இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் மனுஷனை. ஏன்னா மனுஷன் எந்த 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 இடத்துல வந்துட்டான்னா, நான் பார்த்துக்கிறேன்டா, என் நெத்தி வேர்வை சிந்தி நான் என் வாழ்க்கை என்ன பண்றேன் கொண்டு வரேன்டா. ஏன்னா நமக்கு 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 முன்பாக இருந்தவர்களும் சரி இப்ப இருந்தாலும் சரி நமக்கு போடப்பட்ட காட்சிகள் எப்படி, நான் ஜெயிச்சு நான் மேல வந்து உன்னை நான் இப்படி பண்ணலன்னா நான் அதையே நம்ம என்ன பண்றோம் கேட்டு கேட்டு வளர்ந்து, நான் ஒரு நாள் நான் என் கையில உழைச்சி நான் ஒரு வாழ்க்கையை முடிச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கோம். நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தின் புரிதல் இருந்து வர்றவங்களுக்கு மித்த எல்லா விஷயமும் இலவசமாய் கொடாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறது இலவசத்தை நம்ம டக்குன்னு அடிச்சுட்டு நாங்க பண்ணுவோம் சார், நான் வருவோம் சார், நான் ஒரு நாள் ஜெயிச்சு வருவேன், நான் ஒரு நாள் வருவேன், இப்படியே போய்கிட்டு இருப்போம். இப்படி போனா என்ன வராது, செட்டு ஆகாது. எதுக்குள்ள நம்ம சரண்டர் ஆகணும்? கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலுக்குள்ள சரண்டர் ஆகணும். அவர் எனக்காய் மரித்ததுனால, அவர் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்ததுனால நான் சகலத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மகிமையில இருக்கிறேன், மகிமையில வளருவேன், மகிமையிலிருந்து மகிமை, பலத்திலிருந்து பலன். இது எல்லாத்துக்கும் எங்க கொண்டு போய் நம்ம சரண்டர் பண்ணணும். அதனாலதான் அனுதினமும் கிறிஸ்துவினுடைய சிலுவையும் உயிர்த்தெழுதலையும் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கணும். இது இந்த ஆராதனை இப்போட முடியறது இல்லை. சாயந்தரம் உட்காந்து கேள்விப்பட கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுவதற்கு நீங்கள் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, இடம் உண்டாக்குங்க, இடம் உண்டு பண்ணணும். கேள்விப்படுறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணணும். நீங்க எப்படி டிசைன் பண்ண முடியும்? சாயந்தரம் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுவதற்கு எப்படி ஒருவரோ 2 பேரோ கூட்டினீங்கன்னா கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட என்ன பண்ணுங்க, ஆரம்பிங்க. ஒருவர் கிறிஸ்துவை குறித்து வாசிக்கவும், ஒருவர் அந்த வசனங்களை கேட்கவும், அல்லேலூயா தேங்க்யூ லார்ட் நீ நல்லவர் பேசவும், கிறிஸ்துவை குறித்த பாடல்களை கேட்கவும், கிறிஸ்துவை குறித்த தியானம் பண்ணவும்,
இது லைஃப் ஸ்டைலா என்ன பண்ணட்டும், மாறட்டும். ஏன்னா கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால் நமக்கு என்ன தோணும்? அந்த அம்மா அந்த விடுதலையை இன்ஸ்டன்டா பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுச்சு? இது தோணுமா தோணாதா? என்னமா பண்ணுச்சு? நீ வந்த 12 வருஷம் உனக்கு பாடுகள், ஒருவனும் உன்னை என்ன பண்ண முடியல, மீட்டுக்கொள்ள முடியல. கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுதல் அந்த நம்முடைய வாழ்க்கைய தளவுப்புற புரட்டி போட்டுருச்சு. அதாவது தோல்வியும் வேதனையும் பலவீனமும் அவமானமும் தள்ளி வைக்கப்பட்டு இருந்த இந்த வாழ்க்கைய என்ன மாத்திருச்சு? கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான், பலன் உண்டாயிடுச்சு இருதயத்துல. எப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. தொட்டால் விடுதலை ஆகும், விடுதலை குறிச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு, விடுதலை குறிச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு. அதிகமா நீங்க விடுதலை குறிச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதை குறிச்சு தியானிக்கிறீங்கன்னு அர்த்தம்? கிறிஸ்துவை குறித்து தியானிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்க வாயில அதிகமா அது நடந்துரும், இது நடந்துரும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், ஐயோ உலகம் போர் இதுன்னு நீங்க பேசிட்டு என்ன கேள்விப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்? உலகத்தினுடைய யுத்தத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் உலகத்தினுடைய இதையும் நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இவைகளை கேள்விப்படும் பொழுது வாயில இருந்து என்ன வருது? மரணத்துக்கு ஏதுவான, அவநம்பிக்கைக்கு ஏதுவான, ஜீவனுக்கு ஏதுவில்லாத உலகத்துக்கான விஷயத்த பேசிட்டு இருப்பீங்க. இப்போ கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படும், கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுறதுனா என்ன? என் பாவத்திற்காய் அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், பாவத்திற்காய் ரத்தம் சிந்திருக்கிறார். இப்போ என் மேல பாவம் இல்லை, இப்போ என் மேல என்ன இல்லை, பாவம் இல்லை. அவர் எனக்காய் மரித்திருக்கிறார், எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். இத கேள்விப்பட அவருடைய வல்லமையை குறித்து கேள்விப்பட, அவருடைய அன்பின் ஆழத்தை குறித்து கேள்விப்பட காதுக்குள்ள போக போக வாயில என்ன வருது? இயேசுவே, அவர்கள் அபாண்டமா என் மீது சுமத்தின பழி என் மீது வராதபடிக்கு இப்படி எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஜெபம் என்ன ஆகும்? வாயில இருந்து புறப்பட்டு போகும். அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே ஆகும். உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. அதனால மிச்ச எல்லாவற்றையும் இலவசமாய் உங்களுக்கு கொடாது இருப்பது எப்படி அப்படிங்கிற தியானம் ரொம்ப முக்கியம். உங்க பைபிள்ல குறுக்க ஒரு கோடை போட்டு இலவசமாய் அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஆங்கிலத்துல அது இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்புல அது இருக்கு. உங்க வேதாகத்துல இல்லைன்னா என்ன பண்ணுங்க? இலவசமாய் கொடாமல் இருப்பது எப்படி? இலவசமாய் கொடாமல் இருப்பது எப்படி? நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சந்தோஷம், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற விடுதலை, நாம் பாட்டு பாடுவதற்கான காரணங்கள்லாம் இருக்குல்ல, இவைகள் எல்லாம் நாம் எப்படி அனுபவிக்கிறோம்? இலவசமாய் அனுபவிக்கிறோம், இலவசமாய் அனுபவிக்கிறோம். நம்மளுடைய புத்திசாலித்தனத்துல செஞ்சு முடிச்சதனுடைய விளைவு இல்லை நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி? நாம் இலவசமாய் கிறிஸ்து மரித்ததுனால இலவசமாய் அனுபவிக்கிறோம். அந்த பாட்டு பாடுங்க, யாவே அந்த பாட்டு பாடுங்க. நமக்கு இந்த வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். வாயை திறந்து கேளுங்க, இந்த வெளிப்பாடுகளை கேளுங்க. ஓ மகாராபாலரா சுபே, வெளிப்பாடுகளை கேளுங்க. ஓமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீரஹா சகா சேகரே, ஓ மஹாலா ரஹா சேகரே ஹே, लादो राना मारा हो से हो हासे लादा राबा काबा रहा से देखे बेरी आवे वाय तरफ केल मारो नो मोरो हो से देखे बेरी ओ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அந்த அம்மா தொட்ட மாத்திரத்துல அந்த அம்மாக்கு என்ன பண்ணிடுச்சான்? ரத்த போக்கு நின்றுச்சு. அப்ப என்ன நடந்திருக்கு அந்த அம்மா உடம்புல? ஏதோ ஒரு நரம்பு, ஏதோ ஒரு தசை, ஏதோ ஒரு அங்கம், ஒரு ஆர்கன் சரியா செயல்படாம மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த ஆர்கன் என்ன ஆயிடுச்சு? டக் சரியாச்சு. எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க இல்ல? இந்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை தோல்வியில தொடர்ந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன?
ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு நரம்பு, ஏதோ ஒரு இடத்துல அது சரியா செயல்படாம வேற மாதிரி செயல்பட்டு இருக்கிறதுனால, வேற மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுனால, வேற மாதிரி காரியங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால வேற மாதிரி போயிட்டு இருக்குது. தொட்ட மாத்திரத்துல டடா சரியா. இந்த வெளிப்பாடை நீங்க வாயை திறந்து கேளுங்க. அப்பா உடைய மகிமையை காண கிருபதாரமானவரே, வாயை திறந்து கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியம். இந்த வெளிச்சத்தை நீங்க பார்த்துட்டீங்க, உங்க வாழ்க்கையில அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை பார்க்கணும் நீங்க. அந்த ஆர்கன் 12 வருஷமா பாதிப்புலயே இருந்த ஆர்கன், நம்பிக்கையே இல்லைன்னு இந்த உலகம் கைவிட்ட அந்த வாழ்க்கை ஒரே செகண்ட்ல இயேசுவை தொட்ட மாத்தத்தில் நடக்குது. இப்பொழுது நாம் இயேசுவை தொட அவர் ஆவியானவராய் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கார், நமக்குள்ள வாசம் செய்கிறார், ஆக்சஸ் கொடுத்திருக்கிறார், சதா காலமும் கதவை திறந்து வச்சிருக்காரு. நீங்க எந்த நிமிஷத்திலும் எங்க இருந்தும் இயேசு கிட்ட போலாம். உங்க ஆபீஸ்ல இருந்துகிட்டு இயேசு கிட்ட போலாம். இப்போ நீங்க பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிட்டு இயேசு கிட்ட போலாம். நீங்க எனக்காய் பலியானாரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல யூ ஆர் இன் தி பிரசன்ஸ். அது ஸ்பென்சர் பிளாசாவா இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸ்பிரஸ் அவென்யூவா இருந்தாலும் சரி, பீச்சா இருந்தாலும் சரி, நீங்க பாவத்துக்கு நடுவுல இருந்துகிட்டு இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி பப்ல சத்தமா பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, பக்கத்துல யாராவது ஒருத்தங்க சரக்கு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, நீங்க ஆனா எனக்காய் யூ ஆர் இன் ஹிஸ் பிரசன்ஸ், நீங்க அவரை தொடர்றீங்க, மகா பெரிய காரியங்கள் உங்களுக்குள்ள நடக்குது. இந்த விடுதலையை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் சிலுவையின் மூலம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த பாட்டு பாடுங்க. ஓ ரஹாலா ரஹாசகே ஏ ராஃபா Yahweh, O Rabba Shabala Rabba Hase Manahadulo, Rimana Hasa Halara Hasokoro Tokoro Toto, Riba Baba 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 Rahase, Yahweh Rafa. O mararare la hara hadura le baragadura balara baragaduri libirio la baragadura riga shala la rada la be balaradula Yahweh Rafa Baba Baba Shabaragara Badura Labaragadura Bala Re Mahasabam. அதாவது நம்மளை அவர் விடுதலை ஆக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள குற்ற மனசாட்சியிலிருந்து வெளிப்படுத்துறது. இந்த அம்மாவுடைய இந்த 12 வருஷ காரியம் இந்த அம்மாக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு குற்ற மனசாட்சியை கொண்டு வந்திருக்கும்னு பாருங்க. குற்ற மனசாட்சினா இந்த அம்மா லிட்டரலா ஒதுக்கப்பட்டே இருக்கணும். அந்த காலத்தினுடைய நடைமுறைகளின்படி இந்த அம்மா எதுக்குள்ள வர முடியாது, எங்கேயுமே வர முடியாது. அப்போ மனசு காலையிலும் மதியானமும் சாயந்தரமாயிட்டு என்ன சொல்லிருக்கும், என்ன பாவம் பண்ணியோ, நீ எப்படிப்பட்ட பாவியோ, உன் பிதாக்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ, போற வர்றவங்க எல்லாம் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. பவுல தீவுல பாம்பு கடிச்ச உடனே டக்குன்னு உடனே ஒரு ஆள் என்ன சொல்றாரு பவுல பார்த்து, இவன் கொலைகாரன், இவன் கொலை பண்ணிட்டு வந்திருக்கணும், அதனாலதான் என்ன பண்ணுது, பாம்பு கடிக்குது. பவுல் யாரு? பவுல் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கெல்லாம் இந்த உலகத்துல ஒரு 70% நாடுகள் இப்பொழுது மகாபெரிய ஆசீர்வாதத்துல இருக்கிறதுக்கான காரணம் அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய வெளிப்பாடு. அந்த மனுஷன் எழுதுன அந்த மனுஷனை பார்த்து சொல்றாங்க, இவன் கொலைகாரன், அதனால என்ன நடந்திருக்கணும், அதனால பாம்பு கடிக்கணும். ஒரு நிமிஷம் அதுக்கு அவர் விட்டு கொடுத்தாரு வச்சுக்கோங்க, ஒருவேளை நான் செஞ்ச கொலையினால பாம்பு கடிச்சிருச்சோ அப்படின்னா என்ன இருக்கும் மனசு, ஆஹா டக 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 அப்படியே கட்டடம் ஆகும்.
அசையும். இந்த அம்மாவுடைய குற்ற மனசாட்சியை ஒரே செகண்ட்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 12 வருஷம் குற்ற மனசாட்சியை ஒரே செகண்ட்ல உடைக்கிறாரு. டக்குனு சுகமாயிருச்சு. சுகமாயிருச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என் மேல என்ன இல்லைன்னு அர்த்தம்? என்ன இல்ல? உன் மேல ஒரு பழியும் ஒருவனும் முன்ன என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்தல. அதனால உனக்கு என்ன வந்திருக்கு? சுகம் வந்திருக்கு. இதைத்தான் சிலுவையில போறதுக்கு முன்பாக தொடர்ந்து ஏன் செஞ்சு கொண்டே இருக்கிறார். கை சூம்பின கையை ஒருத்தனை ஸ்ட்ரைட் பண்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? நான் எல்லார் மீது சுமத்தப்பட்ட பாவத்தையும் நான் என்ன பண்றேன்? பலியில எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அடையாளங்கள் எல்லாம், அதற்கு அப்புறமும் இந்த அடையாளங்கள் நடக்கும். எங்கெங்கெல்லாம் இந்த அடையாளங்கள் நடக்குதோ, இது இந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? பாவம் நம் மீது இல்லைங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்குது. இந்த எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாம இந்த சிலுவைக்கு எப்படி, சிலுவையில குற்ற மனசாட்சி எப்படி வரும்? நீர் என்னை மன்னித்திருக்கிறீர் கர்த்தாவே, அப்பா எனக்காய் மரித்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி இருதயத்துல விசுவாசிச்சு வாயில அறிக்கை செய்யும் பொழுது உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா குற்ற மனசாட்சி சில நேரங்கள்ல அதற்குதான் நம்ம பர்டிகுலரா அந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறோம். எந்த புத்தகங்களை? ஆங்கிலத்துல மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புத்தகமும் சரி, இப்பொழுது தமிழ்ல வந்திருக்கிற எண்ணங்களின் மீது ஆளுகை அப்படிங்கிற கரெக்ஷன்ல இருக்க அந்த புத்தகம். தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்? அவரே சொல்லியிருக்கிறாரு நீ மறப்பேன்னு சொல்லிட்டு. எதை மறப்ப? உன்னுடைய இளவயதின் துக்கத்தையும் உன்னுடைய அவமானத்தையும் எல்லாம் நீ மறப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மறப்பாயின்னு சொன்ன இடத்துல வேற ஒரு விஷயம் உனக்கு வந்து அதை ஞாபகப்படுத்துச்சுன்னா அது அவர் கிடையாது. தேவன் பொய் சொல்ல யாரு கிடையாது? மனுஷன் கிடையாது. அவர் இங்க ஒண்ணு சொல்லிட்டு அங்க போய் ஒண்ணு சொல்றதுக்கு நாமளே என்ன சொல்ல மாட்டோம்? பிரியாணி பண்ணுங்க நீங்க சொல்லிட்டு கிச்சன்ல போய் என்ன சொல்ல மாட்டோம்? சாம்பார் பண்ணுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? யாரு? நாம யாரு? மனிதர்களை நாம அப்படி பண்றது இல்ல. இல்ல, அதாவது மனிதர்கள்ல கொஞ்சம் ரொம்ப கீழே 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 போய் ரொம்ப கீழே இருந்தா இங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, சும்மா சொன்ன அது கிடையாது, 1000 ரூபாய் தரேன், இல்ல நான் சும்மா சொன்னேன் 10 ரூபா தான். அது என்னது? கீழே இருக்க மனுஷனே கொஞ்சம் மாத்தி பேசுறது இல்ல. தேவன் மாத்தி பேசுவாரா? உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய குற்றங்களையும் உங்களுடைய இன்னிக்குட்டிஸும் நான் என்ன பண்றது இல்ல, நான் நினைவு கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யாரு? தேவன் இல்ல. தேவனை நாம் என்ன பண்ண முடியாது? அந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வரக்கூடாது. நம் இருதயம் ஒருவேளை மனசாட்சி கொண்டு வந்துச்சுன்னா மனசாட்சி எங்க கொண்டு போகணும்? நம்ம நீ வா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் சிலுவையில இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை அதை காட்டணும். அதுதான் என்னது? கேள்விப்படுதல். கேள்விப்படும் பொழுது என்ன நடக்குது? நம்மளுடைய மனசாட்சிக்கு ஒருவனும் என்னை குற்றப்படுத்த முடியாது, இன்க்ளூடிங் யாரு? அந்த ஒருவன்ல யாரும் நிக்கிறா? நாமளும் லைன்ல போய் நிப்போம். ஐயா நான் படுத்தலாமா? நீ தான் படுத்தக்கூடாது, பின்னாடி போய் நில்லு. யார்கிட்ட சொல்றோம்? நாம கிட்ட நம்மளே சொல்ல வேண்டியது. இது எப்பொழுது நடக்கும்? சும்மா அதுகிட்ட பேசிட்டு இருந்தா நடக்காது. இயேசுவை குறித்து கேள்விப்பட ஆரம்பிங்கள். இயேசு செஞ்ச இந்த வாரத்திலே இதை தியானம் பண்ணுங்கள். இந்த அம்மாவுக்கு சுகம் நடக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட டிலே இல்லை. ஏன் டிலே இல்லை? ஏன்னா அந்த அம்மா மீது இருந்த ஆதாம் கொண்டு வந்த எல்லா கீழ்ப்படிதலும் பாவமும் மரணமும் இந்த அம்மாக்கு என்ன வந்துருச்சு? இந்த விஷயம் போனதுனால இந்த அம்மாக்கு அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும்? செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கணும். ஏன்னா இந்த அம்மா உழைக்கிற உழைப்பெல்லாம் எதுக்கே போகுது? மருந்துக்கும் பயணத்திற்கும் அலைச்சலுக்கும் துயரத்துக்குமே செலவாகிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் கிறிஸ்துக்குள்ள நாம் வந்த அப்புறம் செலவு நமக்கு குறையும். விரயமாகிற காசெல்லாம் நமக்கு என்ன ஆகும்? அப்படியே தங்கும். ஏன்? முதலெல்லாம் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், மனசுல நிம்மதி இல்லாத டைம்ல நாம டக்குன்னு நிம்மதியை தேடுறதுக்காக என்ன பண்ணுவோம்? வண்டியில பெட்ரோல் போட்டுக்கிட்டு, பசங்க நாங்க அப்படி பண்ணிருக்கோம். நீங்க சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. பண்ணிருக்கீங்களா? சும்மா நாத்துக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு சும்மா நாத்துக்கு என்ன பண்ணுவோம்? ரோட்ல போயிட்டே இருப்போம். ஏன்? என்னவா மனசுல என்ன இல்ல? அவ்வளவு போராடுது. மனசுல வந்து தோல்வி போராடுது, வேதனை போராடுது. ஏதாவது ஒரு பிள்ளை எங்க கிட்ட, நாங்க ஏதாவது பிள்ளைய லவ் பண்ணிருப்போம், அந்த பிள்ளை எங்கிட்ட ஏதாவது ஒன்று பேசியிருக்கோம், உடனே நாங்க என்ன பண்ணுவோம்? டென்ஷன் ஆயிடுவோம். டென்ஷன் ஆயிட்டு பைக் எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்தி பெட்ரோல் போட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க? நான் அந்த மாதிரி சிகரெட் அடிச்சது இல்லை. ஏன்னா எனக்கு அந்த வாசம் ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது எனக்கு வாசம் பெருசா புகை பிடிக்காது எனக்கு. அதனால நான் பெருசா
ஒரு 2-3 பீடி, ஒரு 2-3 அவ்வளவுதான். அதுதான் அதுக்கு ஏன்னா புகை பிடிக்கல. சிலருக்கு இது பழக்கம் சொன்ன ஊதி இது எல்லாமே மண்டையில எங்க போயிருக்கு, ஏதோ ஒண்ணு மண்டையில உருட்டிட்டே இருக்கு. என்னமோ அவனுக்கு சொல்லுது, அவன் தள்ளி வைக்கப்பட்டான், நிராகரிக்கப்பட்டான், தகுதி இல்லாமல் ஆக்கப்பட்டான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏதோ எங்கேயோ நடந்த அந்த எண்ணம், ஒரு எண்ணம் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு மனுஷனுக்கு கணக்கு 4 வருஷத்துல கணக்கு பண்ணி பார்த்தா 4.5 லட்சம் புகை மட்டும் இருக்கும். என்னடா வண்டி புகை, நம்ம புகை, 2 புகை சேர்த்து பெட்ரோல். அப்போ இத சேர்த்து பாருங்களேன், மனதில் இருக்கிற ஒரு ஏதோ ஒண்ணு, ஒரு மூடோ அல்லது ஒரு வேதனையோ இன்டைரக்டா என்ன பண்ணுது நம்மள, காசை. இப்போ இன்னொரு ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம காலத்து பிள்ளைங்க மூடு சரியில்லை, சரி வா போய் சாப்பிடுவோம். எனக்கு மூடு இன்னைக்கு சரியில்லை, அல்லது எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம போய். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள மனசு நிறைஞ்சிருந்தா அங்க என்ன, அது என்ன பண்ணல, தேவை படல இல்லையா? அப்போ இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்கப்படுது. அநேக சமாதானத்துக்குள்ளே, சமாதானத்தின் ஆழத்துக்குள்ள நம்ம போறோம். இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக நாம சேர்ல உட்கார்ந்துருக்க பொசிஷனே அப்படி மாறிபடி, ஹல்லேலூயா, நான் விடுதலையா இருக்கிறேன். பார்க்கும்போது, மக்களை பார்க்கும்போது சந்தோஷமா. இதற்கு உலகத்தினுடைய பொருள் பெருசா நமக்கு என்ன பண்ணல, நம்மள ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு தேவைப்படாது. இப்போ இதேதான் குடிக்க அடிமையானவங்களும் என்ன பண்றாங்க, எதுக்கு குடிக்கிறாங்க? இன்னைக்கு பொங்கல், அல்லது இன்னைக்கு எனக்கு கோபம் வந்துருச்சு, பழைய ஞாபகம் வந்துருச்சு, நான் குடிச்சாதான் என்ன பண்ண முடியும், என்னதான் ஆத்த முடியும். எல்லாருமே இந்த ஆத்த முடியும், எனக்கு சரி பண்ண முடியும், என்னால தாங்க முடியல. இந்த தாங்க முடியல, இந்த வேதனை தான் என்ன பண்ணுது, இந்த அம்மாவுக்கு செலவை கொண்டு வந்ததும் என்னதுதான், வேதனை தான். மனசுல வேதனை இருந்தாலும் அது என்ன பண்ணுது, இருக்கிற எல்லாத்தையும். பல பேரு குடிச்சே சொத்தை வித்து இழந்திருக்காங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அவங்கள மனசுல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுது, பேசிக்கிட்டே இருக்குது, காதுல பேசிக்கிட்டே இருக்குது. என்னால முடியல. நான் இருந்திருக்கேன் அந்த இடத்துல, குடியில இல்ல, வேதனையில. இயேசு கிறிஸ்து விடுதலையை கொண்டு வருகிறார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க விடுதலை ஆவதற்காக நீங்க எங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு பெரிய வெள்ளை அல்லது ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்ச சிலுவையை போட்ட டைங் டைங் அப்படிங்கிற ஆலயத்துக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாருக்குள்ள ஒருவேளை உட்கார்ந்துட்டு இருந்தாலும் வேதனையில இருந்து வெளியே வரணும்னா உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. என் மீது பாவம் இல்லை, என் மீது சாபமும் இல்லை, நான் விடுதலையா இருக்கிறேன், வெளியே வந்துருவீங்க. இதை கேள்விப்பட இந்த தியானத்தில் இருக்கிற இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மீது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எங்க இருப்பானாம், இந்த தியானத்துல யார் இருக்கிறாங்களோ, இந்த இயேசு கிறிஸ்துவை யார் அப்படியே தியானிச்சு இவரோடு கூட நடந்து கொண்டே இருக்காங்களோ, தேவன் மீது இருக்கிற அன்பு, பவுல் சொல்றாரு, தேவன் மீது இருக்கிற அன்பு என்ன பண்ணுது, நெருக்கி ஏவுகிறதுனா என்ன பண்ணுது, அது இந்த இடத்துல போகணும்னு மாமிசம் சொல்லுது. தேவன் மேல உள்ள அன்பு, இதை நீங்க தியானிக்க இந்த அன்பு உங்களை நெருக்கி இன்னொரு சைடு ஏவும், நெருக்கி உங்களை கொண்டு போய் அப்படியே நன்மை செய்ய வைக்கும். இப்போ சாட்சிகளை சொன்னவங்கள போற இடங்கள்ல ஜெபம் பண்றாங்க, போற இடங்கள்ல மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வாய் திறக்குன்னா உள்ள என்ன இருக்கு, ஜீவன் புரண்டு வந்துட்டே இருக்கு. இந்த ஜீவன் எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் என்ன காலியே ஆகாது உள்ள. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடத்தக்கதான ஃபவுண்டேன், ஜீவ ஊற்று எங்க வச்சிருக்காரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் ஜீவ ஊற்று. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களுக்கு துக்கம் என்ன கிடையாது. நமக்கு இருக்கிறதெல்லாம் என்னதுதான், நம்பிக்கை தான். நம்பிக்கை. அவரை துதிக்க அவரோடு கூட இருக்க நாளைக்கு நமக்கு என்ன கிடையாது. மண்டே ஆபீஸ் போறதுக்கு ஐயோ நான் போகணுமா, அது இல்லை. அது எப்போ உண்டாகும், ஒருவேளை நாம ஷார்ட்ஸா 4 மணி நேரம் பார்த்திருந்தோம்னா கேள்விப்படுற காரியத்தை பொறுத்து என்ன ஆகுது, மூடு என்ன ஆகுது, மாறுது.
இந்த ஷார்ட்ஸ்ல தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்கான், இதையோ ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கான். அல்லது இவனை துரோகம் பண்றதா, அவனுக்கு துரோகம் பண்றது, இவனை முதுகுல குத்துறது, இவன் முதுகுல குத்துறதையா காட்டிக்கிட்டே இருக்க. பார்க்க பார்க்க அப்ப கேள்விப்படுறது என்ன கேள்விப்படுறோம்? மரணத்தை கேள்விப்பட்டு கொண்டே இருந்தால் உங்க வாயில இருந்து என்ன வரும்? மரணம் வரும். அதனால நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஜெபிக்க கிருபை தாரும். கர்த்தாவே உடைய வேதத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும். கிருபை தாரும். ஒருவன் சோதனைக்குள் அகப்படாதபடிக்கு என்ன பண்ணுவானா? ஜெபம் பண்ண கடவன். கர்த்தாவே நான் உண்மையே நான் நோக்கி பார்க்கணுமே. உம்முடைய ஆறுதலினால் ஆறுதல் அடையணுமே. இது அப்படியே பண்ண அவன் பலத்தின் மீது பலன் அடைவான். மோசே கர்த்தரை பார்த்துட்டு கீழே வரும்போது மோசேனுடைய முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்தது. மோசே அவரு நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இருந்தார். அவருக்கே அப்படின்னா நமக்கு எப்படி? ஆக இந்த வாரம் ஜெயத்தின் வாரம். இந்த வாரம் புதிய இலைகள், பச்சை கிளைகள் துளிர்க்கிற வாரம். அநேகருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் இது நடக்கும். இதை கர்த்தர் சாட்சியாய் கேட்க செய்வார். துளிர்க்கிறது. இந்த துளிர்க்கிறதுல புரிதலுக்கான நரம்புகளும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள துளிர்த்திருக்கும். தேவனை காண்பதற்கான அந்த புரிதலுக்கான அந்த நரம்புகள் இருக்கு பாருங்க. உங்களுடைய இருதயத்துல தேவனுடைய சமூகத்தை உணர்வதற்கான, தேவனோடு கூட நடப்பதற்கான, தேவனோடு கூட அப்படியே தொடர்ந்து அவரை துதித்து மகிழ்ந்து மாமிசத்தில் நடக்காம ஆவியில் நடப்பதற்கான அந்த கெப்பாசிட்டி துளிர்க்கும். தியானிக்க Hallelujah. 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 Ribara Shaba Rahala Reba Rima Shekete. எனக்கு நேத்து நம்மளுடைய பிள்ளைகள் அந்த புதுசா பேட் எடுத்து 4 ரன் அடிக்கும் போது இவ்வளவு நாலு தொழில் செய்யறதா வேண்டாமா, தொழில் பண்ண முடியல, தொழில் இறங்கி அந்த காரியத்துல ஜெயம் பெறுவதற்கான கிருபை நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத நேத்து கர்த்தர் என்ன கண்கள் திறந்து பார்க்க கிருபை தந்தார். செய்யவே முடியாதுன்னு சொன்னவங்க சில காரியங்களை செய்யும் பொழுது எங்க இருந்து வருது இந்த கிருபை? எங்க இருந்து வருது? சிலருடைய சுவாபத்துல நான் மாற்றத்தை பார்க்கிறேன். சுவாபம் மாறி இருக்கு. அதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன், அவர்கள் சாட்சியா. எங்க இருந்து வந்தது இந்த கிருபை? நமக்குள்ள இருக்குது. இந்த ஊற்று நமக்குள்ள இருக்குது. அதனால உங்க வாழ்க்கை மேல நான் சொல்றது என்னன்னா, உங்க வாழ்க்கை நேத்து இருந்த மாதிரி இருக்கணும்னு என்ன இல்லை அவசியம். ஏன்னா கிறிஸ்து அப்படிப்பட்டவர். அந்த பாட்டு பாடுங்க. யாவே யாவே ஓ மகாரால பாரஹதனால பரகதுனா மரார பாஷபா. எல்லா வாயை திறந்து பாரு. பீமனா ஷபால ஹதுரா லிபைகே தீபரா துவி யாவே Ashala Rabarala Bankabari Le Marala Barahala Radala Barahadunali Be Oraha She Mahadanali Bankebe Orala Radanam Rebaha Sheri Rihala Raha Soko Terebe Oraha She. Thank you, Holy Spirit.
அப்பா நீர் மினிஸ்டர் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சிந்தனைகளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இருதயத்தில் விடுதலை உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். ஓ மாத்தோனா ராஹா சேபே கேபே ராஹாலரா ஷிபே கே. இயேசுவை அறிக்கை செய்யாதவங்க இயேசுவை அறிக்கை செய்யுங்க. வாயத்திறந்து பேசுங்க. வாயத்திறந்து பேசுங்க. ஓ தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. ஓ மரபா ஷேபே ரெபாங்கலா ரபாதுரா. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. ராபோஜன் எடுத்துவாங்க. தொடர்ந்து பாடிட்டுருங்க. யாவே ராஃபா Thank you, Lord, for mighty work, Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Mahoraha shebeke. Rihalaraha shehere. Labaraha Sibankabara Labaraha Rafa பலவீனத்திலும் பலன் பூர்ணமாய் விளங்குவதற்காய் ஸ்தோத்திரமானவரே. ராஃபா லோஹி ஷடா ஓரா பாரா காதே உஷாபாலா ரஹா சே மஹதுனா ஓரா ஹாலா ரஹா சே பலதுனால் பெங்கேபே மாரஹா சேபே ரபஹா ஷே